இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓரியன்ட் டெக்னாலஜி ஐபிஓ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்பெனி 1997 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், கிளவுட் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இந்த பிஸ்னஸில் இந்த கம்பெனி இருக்காங்க. இவங்க பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இன்க்ளூடு டேட்டா சென்டர் சொல்யூஷன் அண்ட் எண்ட் யூசர் கம்ப்யூட்டிங். நெக்ஸ்ட் ஐடி எனேபிள் சர்வீசஸில் சர்வீசஸ் இன்க்ளூட் மேனேஜ்டு சர்வீசஸ், மல்டி வெண்டார் சப்போர்ட் சர்வீசஸ், ஐடி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர் சர்வீசஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ் இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கு. அடுத்து கிளவுட் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் சர்வீஸ் இன்க்ளூட் மைக்ரேஷன் ஆஃப் ஒர்க்லோட் டேட்டா சென்டர் சர்வீசஸ். இவங்களோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா. இந்த கம்பெனியோட பாப்புலர் கிளைண்ட்ஸ் யாருன்னா ப்ளூ சிப் கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் பிரைவேட் லிமிடெட், கோல் இந்தியா, மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், மும்பை அண்ட் டி டெக்கார் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், இன்டிகிரியான் மேனேஜ்டு சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த மாதிரி நிறைய பாப்புலர் கிளைண்ட்ஸ் எல்லாம் இவங்க கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் இந்த கம்பெனி கிட்ட 1482 பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க. 2024 ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து 52.19% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு. ஐடியில் 22.21%, நெக்ஸ்ட்டு கிளவுட் அண்ட் டேட்டா மேனேஜ் சர்வீசஸில் 25.60% ரெவென்யூ வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் அப்ளிகேஷன் ஃபினான்ஷியல் இயர் 2024 பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்லேருந்து 21.60% ரெவென்யூ வந்திருக்கு. கம்யூனிகேஷன் செக்டார்லேருந்து 12.79% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு. அடுத்து இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் பற்றி பார்க்கலாம். கவர்மெண்ட் அண்ட் பிஎஸ்யூ கஸ்டமர் கிட்ட இருந்து 13.63% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு. நான் கவர்மெண்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து 86.37% இருக்குது. ஸோ ஓவரால் இவங்களோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அசெட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2024 41.45 crore ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. டோட்டல் பாரோவிங்ஸ் 2023 ஹையில் இருந்தாலும் 2024 கம்மி பண்ணி இருக்காங்க. ROE 27.26 இருக்குது. ROCE பார்க்கும்போது 28.42, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 23.64% இருக்காங்க. EPS 11.57. இந்த கம்பெனியோட PE 17.08 அண்ட் இண்டஸ்ட்ரி PE 29.87 இருக்குது. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு பியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைனகான் சிஸ்டம் அண்ட் சொல்யூஷன் லிமிடெட், HCL டெக்னாலஜி, விப்ரோ, LTI மைண்ட்ரி லிமிடெட், அலைட் டிஜிட்டல் சர்வீசஸ், தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக் மஹேந்திரா லிமிடெட், சிலிக்கான் ரெண்டல் சொல்யூஷன் லிமிடெட். ஸோ இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிறது இப்போ IPO வந்திருக்கிற ஓரியன்ட் டெக்னாலஜி லிமிடெட் தான். பை 2030 ஐடி சொல்யூஷனோட எக்ஸ்பெக்டட் CAGR 9.5% க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ரீசனுக்காக இந்த IPO வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 120 crore. இந்த IPOலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி நியூ ஆஃபீஸ் ப்ரீமிசஸை அக்யூசியேஷன் பண்ண போகிறதாவும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்யர்மெண்ட்ஸுக்கும் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிற டேட் August 21, க்ளோஸ் ஆகிற டேட் August 23. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேராக இருக்குது. ப்ரைஸ் பார்க்கும்போது 195 to 206. லாட் சைஸ் 72 ஷேர்ஸ். டோட்டல் இஷ்யூ சைஸ் 214 crore. ஃப்ரெஷ் இஷ்யூ 120 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. நெக்ஸ்ட் IPO டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் August 26. ரீஃபண்ட் August 27 இருக்குது. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் August 27. லிஸ்ட் ஆகிற டேட் August 28. இந்த IPOவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 14,832 ரூபா தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது IPO ப்ரைஸ் 206. August 19 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 26.7%.
261 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.